சமீபத்துல ஒரு டிபேட் போச்சு. இந்தியாவுல ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், குறிப்பா டயபெட்டிஸ்க்கு நாம நிறைய சாப்பிடுற கார்போஹைட்ரேட் தான் காரணம்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அது விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி இருக்குன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஆமா, நம்ம சாப்பாடு கார்போஹைட்ரேட் சார்ந்தது தான். அரிசி, சப்பாத்தி இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா நம்ம மொத்த கேலரியில 62% கார்ப்ஸ்ல இருந்து தான் வருதுன்னு ஒரு ஸ்டடி சொன்னது, அது ஒரு மிஸ்லீடிங்கான இன்டர்பிரிட்டேஷன்னு சொல்றாங்க. ஏன் அது தப்பு? ஏன்னா அது நிறைய விஷயங்களை கணக்கில் எடுக்கல. ஒன்று, இந்தியா முழுக்க ஒரே மாதிரி சாப்பாடு இல்லை. ஊருக்கு ஊரு, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறுது இல்லையா? சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் ஒரு காரணம். ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியம், நாம சாப்பிட்ற ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் இதிலெல்லாம் மறைஞ்சிருக்கிற சீனி, குறிப்பா அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் மாதிரி விஷயங்களை அது சரியா பார்க்கல. சில நம்பர்ஸ் பார்த்தா இது புரியும். கடந்த சில வருஷங்களா பார்த்தீங்கன்னா நாம சாப்பிட்ற தானியங்களோட அளவு, அரிசி, கோதுமை உண்மையில குறைஞ்சிருக்கு. ஆனா அதே சமயம் நாம சாப்பிட்ற சீனியோட அளவு ஏறிக்கிட்டே போகுது. 2025ல ஒரு வருஷத்துக்கு 25.5 கிலோ சீனி சாப்பிடுவோம்னு சொல்றாங்க. ஓவரால் கேலரி இன்டேக்கும் அதிகமாயிருக்கு. ஓ, அப்ப உண்மையான வில்லன் யாரு? பிரச்சனை கார்போஹைட்ரேட் மட்டுமே இல்ல. பிரச்சனை ஓவரால் அதிக கேலரி இன்டேக், அதுலயும் குறிப்பா சீனி, அப்புறம் இந்த ரிஃபைன்டு கார்ப்ஸ். இதுதான் நம்ம மெட்டபாலிசத்தை குழப்பி டைப் 2 டயபெட்டிஸ், ஒபேசிட்டி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இதெல்லாம் அதிகமாக்குது. இந்தியாவில் 61% பேருக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வெறும் தானியத்தை மட்டும் குறை சொல்றது தப்பு. இப்படி கார்போஹைட்ரேட்டை மட்டும் டார்கெட் பண்றதுனால என்ன பாதிப்பு? இது நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் உருவாக்கும். ஒன்று, நம்ம விவசாயிகளை பாதிக்கலாம். ரெண்டாவது, பப்ளிக் ஹெல்த்துக்கு இது நல்லதில்ல. மக்கள் பாரம்பரிய முழு உணவுகளை, ஹோல் ஃபுட்ஸை விட்டுட்டு ஹெல்த்தின்னு மார்க்கெட் பண்ற காஸ்ட்லியான ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது உண்மையிலே ஹெல்த்தியான தெரியாது. மூணாவது, இது பெரிய அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் லாபம். நமக்கு தேவை ஒரு பேலன்ஸ்டு பார்வை. நம்ம விவசாயம், நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம கலாச்சாரம் எல்லாத்தையும் பார்க்கணும். நியூட்ரிஷன் எஜுகேஷன் வேணும். லோக்கல் தானியங்களை, மினிமலி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை சாப்பிட என்கரேஜ் பண்ணணும். ஒரே ஒரு ஃபுட் குரூப்பை வில்லனாக்காம முழுமையான உணவு, அளவா சாப்பிட்றது, விழிப்புணர்வு இதுல கவனம் செலுத்தணும்.